பாகம் 97 உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வழமை போல இன்றும் எங்களுடைய இளம் பேச்சாளர்கள் ஹர்ஷனா, சாதனா இருவரும் இணைந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாங்கள் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட விடயம் தலைமைத்துவம். இப்ப எந்த ஒரு விடயமாக எடுத்துக்கொண்டாலும் அங்கே ஒரு தலைமைத்துவம் இருக்க வேண்டும். அடிப்படையில நாங்கள் ஒரு குடும்பமாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற தலைமைத்துவம் சரியாக இருந்தால் அடுத்தடுத்த ஒவ்வொரு கட்டங்களும் உங்களுக்கு சரியாக எங்களுடைய இலக்குகளை நோக்கி செல்றதுக்கு சரியாக இருக்கும் என்று சொல்வார்கள். அப்ப ஒரு குடும்பங்கள் பிரச்சனைகள் பிணக்குகள் இருக்கின்ற இடத்துல எல்லாரும் பரவலாக சொல்லக்கூடிய விஷயம் தலைமைத்துவம் சரியில்லை போல இருக்குன்னு சொல்லி. ஆகவேதான் இந்த தலைமைத்துவம் என்ற விஷயத்தை எடுத்திருக்கிறோம். இந்த டிவிக்கு கூட இது பொருத்தமான விடயமாக இருக்கின்றது. தலைமைத்துவம் அழகாகவே இந்த விடயத்தை வழிநடத்தி கொண்டு செல்கின்றார் எங்களுடைய அதிபர் திரு நடாமோகன் அவர்களுக்கும் இந்த இடத்திலே நாங்கள் எங்களுடைய எதிரும் புதிரும் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரு தலைமைத்துவம் என்றால் பிறரை ஊக்குவித்து ஒரு பொதுவான இலக்கை அடைகிறதுக்கு தன்னையும் தயார்படுத்தி மற்றவர்களை வழிநடத்தி செல்வோம் ஒரு கலை என்றுதான் சொல்லி இந்த தலைமைத்துவத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த தலைமைத்துவமானது வெறுமனே தலைமைத்துவம் என்று இல்லாமல் அதுக்கு சில பண்புகள் இருக்க வேண்டும். அந்த பண்புகள்ல முக்கியமானதாக இருக்க வேண்டிய விடயம் விஷன், ஒரு தொலைநோக்கு பார்வை ஒன்று இருக்க வேண்டும். எதிர்காலத்தை முன்கூட்டிய திட்டமிட்டு அதற்கான பாதையை உருவாக்க வேண்டும். இதுதான் அந்த தொலைநோக்கு பார்வை. மற்றது கம்யூனிகேஷன் ஸ்கில்னு சொல்லுவாங்க, தொடர்பாடல். ஒரு தொடர்பாடலானது எங்களுடைய விஷயங்கள் எண்ணங்களை தெளிவாக அந்த குழுவினர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்க வேண்டும் இந்த நபருக்கு. அடுத்ததாக இருக்கிற ஒரு விடயம் முடிவெடுக்கின்ற திறன். இப்ப என்னதான் திறமைகள் இருந்தாலும் அந்த இடத்துல சரியான ஒரு முடிவை எடுக்க முடியாமல் இருந்தால் அது ஒரு சிறந்த தலைமைத்துவத்துக்கு உதாரணமாக இருக்க முடியாது. அப்ப ஒரு நல்ல ஒரு டிசிஷன் மேக்கரா இருக்க வேண்டும் இந்த தலைமைத்துவத்துல இருக்கிறவர்கள். அதை விட பெரிய ஒரு விஷயம் என்னென்றால் நம்பகத்தன்மை. இவருடைய செயற்பாடுகள் போக்குகளை பார்த்து மற்றவர்களுக்கு நம்பகமாக இருக்கணும். அந்த குழுவில் செயற்படுபவர்களுக்கு நம்பகம் இருக்கணும். இருந்தால்தான் அவர்களை அந்த இடத்துல தொடர்ந்து செயற்பட முடியும். ஆகவே நம்பகமானதாக இருக்கணும் அவருடைய வழிநடத்தல்கள். அதை விட முக்கியமானது பொறுப்புணர்வு. அவர் ஒரு வெற்றி வந்தான தோல்வி வந்தான எதுவாக இருந்தாலும் ஒரு பொறுப்புணர்வோடு அந்த குழுவை கொண்டு வழி நடத்தக்கூடிய பண்புகளை உடையவராக இருக்க வேண்டும். இவ்வளவு இது மட்டுமில்லா பல விடயங்கள் இன்னுமே ஒரு தலைமைத்துவத்தின் கீழே அடங்கும் என்றாலும் நாங்கள் சில வகைகளை இங்க கொண்டு வந்திருக்கோம். இவ்வாறான பண்புகள் இருந்தாலும் கூட நாங்கள் இந்த எங்களுடைய எதிரம்புதிர நிகழ்ச்சியில் எடுத்துக்கொண்ட 2 விடயங்கள் துணிச்சல், அனுபவம். அப்ப நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய பேச்சாளர்கள் மூலம் துணிச்சலா அவசியமானதாக இருக்கின்றதா அல்லது அனுபவம் அவசியமாக இருக்கிறதா என்ற 2 கருப்பொருட்களோடு தான் இன்றைக்கு நாங்கள் உங்கள் முன்னிலையில் வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே துணிச்சல் என்ற அணிக்காக சாதனாவும், அனுபவம் என்ற அணிக்காக கர்ஷனாவும் இருக்கின்றார்கள். மீண்டும் எங்களுடைய இளம் பேச்சாளர்களை வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்வுகளே நாங்கள் நுழைவோம். இப்பொழுது துணிச்சல் என்று சொன்னால் எவ்வளவு தூரமும் இப்ப நாங்கள் அனுபவம் இருக்குதோ இல்லையோ ஒரு விஷயத்தை நாங்கள் ஆரம்பிக்க போறோம்னா முதலாவது துணிச்சல் வேணும். அதை இல்லை என்று சொல்றதுக்கு இல்லை. ஆனால் அந்த துணிச்சல் மட்டும் இருந்தால் காணுமா? ஒரு தலைமைத்துவம் ஒரு 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 விஷயத்தை எடுத்து நாங்கள் நடத்தி கொண்டு போறோம், ஒரு இலக்கு அடைய போறோம். எந்த ஒரு உண்மை அனுபவம் இல்லாமல் வெறுமனே துணிச்சலை வச்சுக்கொண்டு இந்த தலைமைத்துவத்தை செய்ய முடியுமா? அந்த 2 கேள்விகள் எனக்கு எழுந்திருக்கின்றது. அந்த என்னுடைய கேள்விகளுக்கும் உங்களுக்கான எதிர்பார்ப்புகளுக்கும் விடையை கொண்டு வருகின்றார்கள் எங்களுடைய இளம் பேச்சாளர்கள். துணிச்சல் என்ற அணிக்காக சாதனா. வணக்கம் சாதனா. அனைவருக்கும் வணக்கம். நான் மாதிரி வந்துள்ளேன். தலைமகம் துவத்துக்கு அவசியம் துணிவு என்று கூற வந்துள்ளேன். பாத்தீங்கன்னா துணிவு தான் இந்த மனிதர் ஹெல்ப் பண்ணும், லீட் பண்றதுக்கு. அவங்க பிஃபோர் அவங்க ரெடியா ஃபீலிங் போடுற பிறகு பிஃபோர். ஏன்னா கணக்க மனிதர்கள் எப்பயும் வெயிட் பண்ணுறேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு, அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி டேக் பண்ணுறதுக்கு. ஆனா இந்த துணி வச்சுக்க மனிதர் இப்படி ஆப்போசிட் சேவையும் இவங்க முன்னுக்கு நிற்பியும் அவங்க அன்சர்டனிட்டியும் சேவையும் ஏன்னா அவங்க விளங்கிக்க இந்த லீடர்ஷிப், இந்த தலைமை ஒரு லேர்னிங் ப்ராசஸ், அதை நீங்களும் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கு.
ஸோ நீங்க யோசிச்சுனீங்கன்னா ஒரு யங் டீச்சர் இருக்கிற அண்ட் அவ வந்து சடனா வந்து கேட்டுக்கிறேன் அவ வந்து ஹெட் டிபார்ட்மெண்ட் ஆக இருக்கு அண்ட் இந்த டீச்சர் வந்து சின்ன வயசு லைக் இந்த டீச்சருக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அனுபவம் இல்லை எப்படி செய்யறதுக்கு அண்ட் இது வந்து டாக்டர் வைக்கிற ஆனா இவன் வந்து துணியை வச்சுக்கொண்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குக்க அவ வந்து இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி அவ வந்து கணக்கு நைட்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கா எப்படி லேர்னிங் செய்யறதுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கு அண்ட் தென் டீச்சர் அட்வைஸ் இருக்கு and then effective leader ஆயிக்கிறா இந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கு and then இது நான் காட்டுறேன்னா அவ வந்து எப்பயுமே வெயிட் பண்ணியிருந்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு லைக் வேற வெயிட் பண்ணியிருந்தா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிக்க மாட்டேன் அவ யூஸ் பண்ண மாட்டா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி அந்த லேர்ன் பண்ண மாட்ட கேட்குற எப்பயும் எடுத்துக்க மாட்டா ஸோ இது காட்டுற அவரோட சக்ஸஸ் அவரோட லேர்னிங் வந்து அந்த துணிவு தான் ஹெல்ப் பண்ணு அனுபவம் இல்லை அண்ட் நெக்ஸ்ட் வந்து துணிவு வந்து இந்த லீடர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் ஒரு கஷ்டமான முடிவு இருக்கு ஏன்னா தலைமைத்துவம் வந்து எப்பயும் வந்து கஷ்டமான டிசிஷன்ஸ் மேக் பண்ணி தான் இருக்கிற இது வந்து அன்பாப்புலரா மற்றவங்க பிடிக்காத டிசிஷன்ஸும் இருக்கிற இது வந்து ஆனா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுக்க இந்த கார்ட்ஸ் கொடுக்க மாட்டேன் ஒரு லீடருக்கு ஆக்ட் பண்றதுக்கு அவங்க என்ன யோசிக்கிறீங்க ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு கம்பெனி மேனேஜர் இருக்கிறேன் இவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் விற்கிறேன் சரியா இந்த ப்ராடக்ட்டுக்குள்ள இருக்க ஒரு ஹார்ம்ஃபுல் இன்கிரீடியன்ட் இருக்கு அங்க என்வாயன்மெண்ட்னால பேடா இருக்கிறேன்னு என்ன செய்யறதுன்னா ஒரு துணிவு லீடர் வந்து அவங்க வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணேன் இது வந்து ஃபியூச்சர் லைக் இது வந்து அந்த ப்ரொஃபஷனல் ரிடியூஸ் பண்ணேன் அவங்க டீமுக்கு எல்லாம் கூவமாக இருப்பேன் ஆனால் நாங்கள் ஃபியூச்சரை பார்க்க இது வந்து என்ன பெட்டர் ஏன்னா அந்த ஹார்ம்ஃபுல் இன்கிரீடியன்ஸ் அந்த லைக் மற்றவங்க தெரியும் லைக் அந்த கன்சியூமர்ஸுக்கு நல்லா ஒரு லைக் ஒரு பேக்லாஷ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எல்லாம் இருக்கும் ஆனால் ஏர்லி ஸ்டாப்னால வந்து ஃபியூச்சருக்கு அந்த லைக் அந்த கம்பெனிக்கு பெஸ்ட் இருந்துக்கிறேன் ஏன்னா அந்த ரெப்புடேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறது ஸோ இது காற்று அந்த ஒரு லீடருக்கு அந்த துணிவு தான் ஹெல்ப் பண்ணுறோம் அந்த ஆர்கனைசேஷன் ஹெல்ப் பண்ணுற லைக் ஃபியூச்சர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அண்ட் அங்கே ஹிஸ்டரிக்குள்ள பார்த்தீங்கன்னா கணக்க லீடர்ஸ் வந்து இந்த துணிவை வச்சு கொண்டு தான் லைக் வாழ்க்கை இந்த துணி வச்சு தான் இருக்கிறேன் ஒரு ஃபேமஸ் ஃபிகர் வந்து ரோசா பார்க்ஸ் இவ வந்து ஒரு பவர்ஃபுல் பொலிட்டிஷியன் இல்லை ஒரு ஒரு ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அனுபவம் வச்ச லீடர் இல்லை இவ வந்து என்ன செஞ்சுக்கிறாரா ஒரு பஸ்ஸில் அவற்றை சீட் வந்து ரெஃப்யூஸ் இருக்கிறது இந்த துணியை வச்சு கொண்டு துணிவு லைக் ஆக்ட் வந்து அவ ஹெல்ப் பண்ணிக்கிறேன் ஏன்னா அவ சேஞ்ச் பண்ணா இந்த சிஸ்டம் வந்து அந்த அனுபவம் வச்சு செய்யல அந்த துணியை வச்சுதான் மாறிக்கிறேங்கிற லைக் ஃபியூச்சருக்கு ஸோ இதுதான் காரணம் தலைமைத்துவத்துக்கு அவசியம் வந்து துணிவு தான் நன்றி வணக்கம் நன்றி சாதனா இணைந்திருந்த உண்மையாக வெறும் அனுபவத்தை வச்சு ஒன்றும் செய்யல அது எங்களுக்கு துணிவு தான் வேணும் துணிவு இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்கலான்றதுக்காக பல காரணங்களையும் தனக்கு தெரிந்த அனுபவங்களை பகிர்ந்திருந்தார் நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு உங்களோட கருத்தின்படி பார்த்தால் இன்றைக்கு இந்தியாவில் நடந்த எலெக்ஷன் மூலம் வந்து அனுபவம் இல்லாத ஒருவர் வந்து தலைமைத்துவ பதவியில வந்திருக்கிறார் அதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் போல சாதனா என்ன அப்ப நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் அந்த அனுபவம் இல்லாத தலைமைத்துவம் எவ்வாறான ஒரு இலக்கை அடைய முடியுமா அந்த தன்னாளுடைய மக்களுடைய இலக்கை அடைய முடியுமான்னு நாங்கள் கொஞ்சம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் என்ன சாதனா இப்பொழுது ஒரு திரையுலக நடிகர் ஒருவர் வந்து தலைமைத்துவத்துக்கு வந்திருக்கிறார் அவருக்கு அனுபவம் இல்லை ஆனால் துணிவு இருந்திருக்குது நாங்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொல்லி அப்ப மக்களுடைய எதிர்பார்ப்பை அவர் பூர்த்தி செய்கிறாரா இல்லையான்றது எங்களுக்கு இப்ப வந்து நாங்கள் இன்றைக்கு முடிவெடுக்க இயலாது அப்ப கொஞ்சம் காலம் பொறுத்திருக்க வேண்டும் பொறுத்திருந்தால் எங்களுக்கு அதுவும் ஒரு உதாரணமாக வரும் அப்ப துணிச்சல் மட்டும் காணுமா அல்ல அனுபவம் வேணுமா என்று சொல்லி என்ன சாதனா நாங்களும் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி உங்களுக்கு ஹர்ஷனா அனுபவம் என்ற அணிக்காக இருக்கிறார் ஹர்ஷனா அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு தலைமைத்துவத்திற்கு அவசியம்
துணிச்சலா அனுபவமா? அனுபவமே மிக மிக அவசியம் என்று கூற வந்துள்ளேன். முதலாவது, நான் துணிச்சல் தேவையில்லை சொல்லல. நான் சொல்றேன் அனுபவம் தான் முக்கியம். அது கம்பேர் பண்ணுறது. Anyways, முதலாவது, தலைமைத்துவம் என்பது எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் முக்கியமானது. தலைமைத்துவம் என்றால் ஒரு இடத்துக்கோ ஒரு விடயத்துக்கோ தலைமையை தாங்கி நடத்துவது. ஏன் நான் அனுபவம் அவசியம் சொல்கிறேன்? பிகாஸ் நம்பிக்கை ஏற்படுதும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒரு தலைவருக்கு நல்ல பாஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கிறதா? ஸோ அவங்க காம்படிஷன்ஸ் வின் பண்ணிடுறது, ஒரு ஒரு நல்ல லைக் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் செய்யறது, ஒரு நல்ல பள்ளிக்கூடமுக்கு போச்சுது. நீங்கள் பயப்படாமல் நம்பலாம். ஸோ நீங்கள் ஃபுல்லியா ட்ரஸ்ட் பண்ணலாம் அந்த ஆக்களுடன். அண்ட் ட்ரஸ்ட் தான் லீடர்ஷிப்புக்கு பயங்கர முக்கியம். நீங்க ரோசா பார்க்ஸ் மென்ஷன் பண்ணீங்கள். அண்ட் ஒரு அந்த கான்ஃபிடன்ஸ், அந்த துணிச்சல் முக்கியமும் பயங்கர முக்கியமும். ஆனால் அவதான் அந்த கஷ்டமும் ஃபேஸ் பண்ணிட்டா. அவன் அந்த கஷ்டம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டா. ஸோ அவக்கு தெரியும் எப்படி அவங்க சஃபர் பண்ணிட்டது. ஸோ that gave her like the reliability. ஸோ அவங்க அந்த லீடர்ஷிப், அந்த லீடரா இருக்கலாம். அது அண்ட் ஆல்சோ அந்த உங்களுக்கு உங்களோட தலைவர் அந்த would you want சும்மா அந்த கான்ஃபிடென்ட்டா இருக்கலாமா? or would you want someone with lots of experience and lots of knowledge? உங்களுக்கு லைக் ஒரு லைக் இஷ்யூ வந்துட்டா எப்படி அந்த கான்ஃபிடென்ட் ஆக்கள் மேபி ட்ரை பண்ணலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்கள் அவங்களுக்கு நல்ல தெரியும் என்ன செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றி ஹர்ஷனா. உண்மையாகவே கர்ஷனான்ற கருத்துக்களிலிருந்து அவ சொல்ல வந்த விடயம் என்னென்றால், துணிவு வேணாமென்று சொல்ல இல்லை. அவ துணிவு வேணுமென்றதை அவ ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனால் அதை விட அவசியம் அனுபவம் என்றதான் நம்மளுடைய கருத்தாக இருக்கின்றது. வெறுமனே துணியை வச்சு ஒன்றும் செய்யலாத, அனுபவங்கள் இல்லாட்டால் சரியான இலக்கை அடைய முடியாதுன்றது அவளுடைய கருத்தாக இருக்கின்றது ஹர்ஷனா. அதோட சாதனானுடைய உதாரணங்களுக்கும் அவ மறுப்பு தெரிஞ்சிருந்தவ, அதுவும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்போ உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில ஹர்ஷனா, உங்களோட வாழ்க்கையில அல்லது நீங்க பார்த்த விடயங்கள்ல அனுபவத்தை மாத்திரம் வச்சுக்கொண்டு ஒரு இலக்கை நோக்கி சரியான ஒரு தலைமத்துவத்தை நீங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு தலைமத்துவம் அனுபவம் மாத்திரம்தான் வெற்றி இருக்குது. இது வரலாறுகளுக்கு கீழே நீங்கள் உங்களோட வாழ்க்கையில அல்லது நீங்கள் நிறையாக பார்த்த விடயங்களை தான் நான் கேட்கிறேன். வெறுமெனவே அனுபவம் மாத்திரம்தான் இருக்குது, ஆனால் அவர்களுடைய இலக்கு சரியாக அடையப்பட்டது. அவ்வாறான ஒரு தலைமைத்துவத்தை எனக்கு சொல்லுங்க பாப்பம் ஹர்ஷனா. நான் கேட்டது உங்களுக்கு விளங்குது தானே? நீங்க லைக் அவங்களுக்கு துணிச்சல் ஒண்ணுமில்லையா? அவருக்கு அனுபவம் தான் பெரிய விஷயமாக உங்களுக்கு இருக்குது. ஆகவே இந்த அனுபவம் மாத்திரம் வச்சுக்கொண்டு அவர்கள் ஒரு சரியான தலைமைத்துவத்தை செய்து தங்களுடைய இலக்கை அடைந்து கொண்டார்களா? அப்படியான உதாரணங்களை நீங்க பார்த்துருக்கீங்களா? இருக்கலாம், இருக்காமலும் இருக்கலாம். வெறுமனே அனுபவத்தை வச்சுக்கொண்டு எனக்கு பார்த்துட்டு, ஆனா உங்களுக்கு அனுபவம் இருந்தால் உங்களுக்கு துணிச்சல் வரும். பிகாஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஸோ எப்படி லைக் அது இருக்கு. லைக் ஒரு ஆக்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். பிகாஸ் உங்களுக்கு தெரியும் நான் இது லைக் கணக்கு டைம் செய்யணும். ஸோ எப்படி அது இருக்க மாட்டுது. ஸோ அனுபவம் இருந்தால் துணிச்சல் வர பண்றீங்க. ஓகே, ஏதாவது உதாரணங்கள் இருக்கா உங்கள்ட்ட? நான் பிகாஸ் இந்த பள்ளிக்கூடம் நான் யூஸ்வலி லைக் ஒரு ப்ராஜெக்டுடன் பிரசன்டேஷனுடன் நான் அந்த
தலைவர் நான் தான் லீடர்ஷிப் ரோல் டேக் பண்ணுறேன். பிகாஸ் நான் முதல் தரம் அதோட ப்ரெசன்டேஷன் நான் செய்தேன். பயங்கர அந்த பயம் வந்துட்டு நர்வஸாக இருந்துட்டேன். பிகாஸ் லைக் நான் ஒன்றும் லைக் நான் லைக் இதுதான் இந்த முதல் தரம் அந்த ப்ரெசன்டேஷன் செய்தது. ஸோ ஐ ஃபெல்ட் லைக் நர்வஸாக இருந்தேன். ஆனால் நான் திருப்பி அந்த லீடர்ஷிப் ரோல்ஸ் எடுத்துட்டேன். ஸோ அந்த அனுபவம் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டது. பிகாஸ் எனக்கு தெரியும் நான் ஆல்ரெடி இதை செய்தேன். ஸோ ஐ டோன்ட் நீட் டு வரி. ஸோ லைக் அதான் இந்த உங்களுக்கு ஈவன் இந்த FATV தமிழ் நீங்க தான் நீங்க தான் உங்களுக்கு லைக் ஹோஸ்ட் பண்ணுறது. ஸோ நீங்க திருப்பி செய்யறது. ஸோ அந்த அனுபவம் உங்களுக்கு லைக் everyone it helps you as like the leadership. ஸோ அதான் நான் சொல்றேன். நன்றி. அப்ப ஹர்ஷனாண்ட ஒரு பாயிண்ட் ஒன்று நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிற அனுபவம் எங்களுக்கு துணிச்சல தரும் என்ற விஷயத்தை அந்த பட்டிமன்றத்தின் ஊடாக ஹர்ஷனா முன் வச்சிருக்கிறேன். நல்ல ஒரு விஷயம். உண்மையாகவே அனுபவங்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் அனுபவங்கள் சக்சஸ் ஆயிருக்க இருந்ததும் இல்லை. ஆனா அந்த சில நாங்கள் எடுக்கின்ற முடிவுகள் என்னென்ன காரணங்களால எங்களுக்கு அந்த சக்சஸ் கிடைக்கல என்றதை வச்சுக்கொண்டு நாங்கள் புதிய ஒரு முடிவுகளை தீர்மானங்களை எடுக்கல அதையும் நாங்கள் பாவித்துக் கொள்ளலாம். ஆகவே அந்த நேரங்கள்ல எங்களுக்கு ஒரு சக்சஸ் கிடைக்கிறதுக்கு இந்த அனுபவங்கள் உண்மையாகவே முக்கியமானதாக இருக்கும். அப்படித்தானே ஹர்ஷனா? ஓகே. ஹர்ஷனாவை தொடர்ந்து வருகிற சாதனா துணிச்சலர் ராணிக்காக ஹர்ஷனாவுடைய கருத்துக்களுக்கு நீங்களும் எதிர்கருத்துக்களை சொல்லலாம். வணக்கம் சாதனா. வணக்கம். நான் என்ன சொல்லுவேன், நான் ஹர்ஷனா சொல்லிக்கிறேன். அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் செய்யக்கு அந்த ப்ரெசன்டேஷன் பயம் இருந்தேன், ஸ்கேட் இருந்தேன். அது நான் சொல்லுவாரு, அந்த ஃபர்ஸ்ட் டைம் செய்ய ஸ்கேட் இருந்தேன். ஆனால் உங்களுக்கு துணிச்சல் அந்த கரேஜ் ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு செய்யறதுக்கு. அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு அனுபவம் திருப்பி செய்ய. ஆனா உங்களுக்கு அந்த கரேஜ் இல்லாட்டி நீங்க செஞ்சுக்க மாட்டீங்க. நீங்க டீச்சர் சொல்ற நீங்க செய்ய தேவைன்னு. அது உங்களுக்கு துணிச்சல் இல்லாம லைக் கரேஜ் இல்லாம நீங்க செஞ்சுக்க மாட்டீங்க. நீங்க லைக் நான் சொல்லாரு. அண்ட் இந்த துணிவை ஹெல்ப் பண்ற அந்த லீடர்ஸ் அவங்க லைக் உண்மையா சொல்றதுக்கு. ஏன்னா ஒரு லீடர்ஷிப்புக்குள்ள எல்லாரும் அவங்க யோசிக்கிறீங்கன்னு சொல்ல மாட்டேன். ஈவன் உங்க டீம் ஸ்ட்ராட்டஜி ஒரு நல்ல பேட் பிளேஸா போயிட்டு இருக்குது. ஒரு லைக் யாருமே கதிக்கிறீங்க இல்லைன்னா ஒரு இந்த துணி வச்சுக்கொண்டு லைக் சொல்லிருக்க நீங்க எல்லாரும் லைக் ஏன்னா எல்லாரும் எப்பயும் பயத்திருப்பேன் நாங்க இந்த ஜாப் லூஸ் பண்றோம் அப்படின்ட்டு. ஆனா நாங்க துணி வச்சு ஒரு லீடர்ஷிப் இருக்க அந்த இஷ்யூ ரிப்போர்ட் பண்றதுக்கு எல்லாரும் அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பேன். அந்த துணிவு இல்லாம லைக் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் காணாது இருக்கு. நல்லது. உண்மையாகவே துணிவன்ற ஒன்று இல்லைன்னு சொன்னா இவ்வளவுதான் அனுபவங்கள் சில முடிவுகள் எங்களுக்கு எடுக்கலாம இருக்கிறது உண்மையாகவே நாங்கள் கண்கூட பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அனுபவம் இருந்துட்டு போகலாம். எவ்வளவோ அனுபவங்கள் இருக்கலாம். நல்ல அனுபவங்கள், கூடாத அனுபவங்கள், வெற்றி வந்த அனுபவங்கள், வெற்றி பெறாததுக்கான காரணங்கள் என்னென்று எல்லாம் நாங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு முடிவு அப்படியான எல்லா விஷயங்களும் எங்களுக்கு தெரிஞ்சாலும் அந்த அனுபவங்கள் எங்களுக்கு நிரம்பவே இருந்தாலும் இந்த துணைக்கெல்லாம் ஒன்று இல்லைன்னு சொன்னா அந்த இடத்துல சரியான முடிவுகளால எடுக்க முடியாது. உண்மையாகவே அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு நிரம்ப அனுபவங்கள் அப்படி இருக்குது. துணிச்சல் இல்லை என்றால் சரியான முடிவுகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளவே முடியாது. அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகரவே முடியாது. துணிச்சல் எவ்வளவு தூரம் அனுபவம் முக்கியமோ அதே போல துணிச்சல் எந்த கருத்தின்படி அனுபவம் எவ்வளவு தூரம் எங்களுக்கு இருக்குதோ அதை விட ஒரு படி துணிச்சல் இருக்கணும். எவ்வளவுதான் துணிச்சலே இல்லை என்றால் நாங்க அடுத்த படி எடுத்து வைக்க இயலாது. அப்ப அது என்னுடைய கருத்தாக இருக்குது. பாப்போம் இதையெல்லாம் கர்ஷன வடிவா பார்த்து கொண்டிருக்கிறா. அப்ப எனக்கும் எதிராக ஏதாவது சொல்ல விளக்கிடுவா. பாப்போம் கர்ஷன என்ன சொல்ல போகிறா. கடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாங்க கற்றுக்கொள்ள எங்களுக்கு அனுபவங்கள் கிடைத்து கொண்டிருக்கும். ஆனா அந்த துணிச்சல் இல்லாம அந்த அனுபவங்களை எவ்வாறு நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளுதல், எவ்வாறு அதை நடைமுறைப்படுத்திக் கொள்வது. கர்ஷனா உங்களோட அணிக்காக. அனுபவம் ஒரு விடயத்தை திட்டமிட்டு செய்ய உதவும். more efficient-ஆ செய்யலாம். ஸோ குவிக்காக செய்யலாம். and also அந்த பெட்டரா செய்யலாம் அந்த ஆக்ஷன். ஆல்சோ அனுபவம் உள்ள தலைவர் அவங்க இந்த டீமுடன் ரிலேட் பண்ணலாம். ஏனென்றால் அவங்களும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டது. அதோட
முரண்பாடுகள் வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணது புதுசாக்களுக்கு அந்த புதுசாக்களுக்கு தெரிய மாட்டுது. ஏனென்றால் துணிச்சல் கண்ணை மூடிக்கொண்டு செயல்பாட வைக்கும். ஆனா அனுபவம் நின்று நிதானிச்சு சரியானது செய்யத்தில் அந்த சரிய நேரத்துல செய்ய வைக்கும். ஸோ அந்த காமா செய்யலாம், காம் அண்ட் கரெக்டா செய்யலாம். இதனாலதான் நான் சிறந்த தலைமை துவத்துக்கு அனுபவமே அவசியமா என்கூடேன். ஓசோ அந்த எப்படி அந்த துணிச்சல் குவிக்கா டை டவுன் பண்ணலாம். ஸோ அந்த முதல்ல அவங்க பயங்கர லைக் கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம், டிட்டர்மிண்டா இருக்கலாம், லைக் நான் எல்லாம் இது செய்ய போறேன். பட் அவங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் இருக்க மாட்டுது. ஸோ அவங்க லைக் அவங்க ப்ராமிசஸ் ஃபீல் பண்ண முடியாது. ஆனா ஒரு தலைவர் அனுபவம் இருந்தால் அவங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் நான் செய்ய முடியும், பிகாஸ் அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது. ஸோ அதான் நான் சொல்றேன். அனுபவம். ஆகவே ஹர்சனாவுடைய கருத்துக்களுக்கு எதிர்கருத்து சொல்றதுக்கு நீங்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா சாதனா? எனக்கு சிறப்புக்கு இப்ப நீங்க சொல்றீங்க அனுபவம் தான் தேவை, லைக் முக்கியமான. ஆனா நாங்க ஒரு டீம் இருக்கு லீடர்ஷிப் இருக்க, உங்களுக்கு ஒரு தெரியாத விஷயம் வரைக்கும் நீங்க என்ன செய்வீங்க? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாட்டேன். ஏன்னா உங்க அன்னோன் சப்ஜெக்ட் இருக்கிற இதுக்கு நிச்சயமா உங்களுக்கு துணிவு தேவை. உங்க டீமை ஹெல்ப் இருக்கு, அந்த கரேஜா எப்படி நாங்க டிஃபீட் பண்றது, எப்படி லைக் அந்த தெரியாத சேலஞ்ச் எப்படி ஃபிக்ஸ் பண்றது தான் நாங்க லைக் முக்கியம் நான் நம்புறேன். அண்ட் ஒரு லீடர் உங்களுக்கு துணிவை வச்சு யூஸ் பண்ணிருக்க அந்த மற்ற ஆட்களும் ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் கரேஜ் கொடுக்கும், அவங்களுக்கு லைக் ஃபாலோ பண்ற மாதிரி. ஏன்னா லைக் அங்க ஃபுல் டீம் எம்பவர் போறோம் அண்ட் அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வெளியே போவோம். ஏன்னா எனக்கு தெரியும், எனக்கு காரணமே யோசிப்போம். ஆனா நாங்க துணிவை வச்சு செய்ய என்ன லேர்ன் பண்ண உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு, இது எப்படி செய்யறது, ஒரு சேலஞ்சஸ் எப்படி ஃபேஸ் பண்ணி அவங்க நம்புவோம், லைக் எப்படி லேர்ன் பண்றதுக்கு. சாதனாட்ட என்ன கேள்வி இருக்குது. இப்போ உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு எதை எடுத்தாலும் துணிஞ்சு செய்யக்கூடிய தன்மை தான் இருக்குது. இப்போ உண்மையாக ஒரு இனியிலேருந்து ஒரு இடரான நிகழ்ச்சி, ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு சின்ன ஒரு விஷயம் நீங்க எடுக்க போறீங்க, அந்த பெரிய முடிவு, அந்த சின்ன ஒரு விஷயத்துக்கு பெரிய முடிவு எடுக்க போறீங்க. அதுல நீங்கள் அப்படியே இல்லாமலும் போகலாம், சக்சஸ் இல்லாமலும் போகலாம், அல்லது நீங்கள் எடுக்க சரியான முடிவாக இருந்தா அது அப்பரிவிதமான ஒரு சக்சஸ் உங்களுக்கு தரப்போகுது. இப்ப உங்களுக்கு எந்த ஒரு அனுபவமும் இல்லை, என்னென்ன முடிவு எடுப்பீங்க? வரும் துணிச்சல் உங்களுக்கு அது முடிவெடுக்க தருமா? இப்ப உங்களுக்கு அனலைஸ் பண்ணி பார்க்கணும், இப்படி நடந்தது, என்னென்ன விஷயங்கள் கருத்துல கொள்ள வேணும், ஏற்கனவே நாங்கள் அனுபவங்கள் இருந்தா தானே நீங்க முடிவெடுக்கலாம். இப்படி அனுபவம் இல்லையேன்னு சொல்ல நீங்க அனுபவத்தின் பக்கமே நீங்க போக மாட்டீங்க. ஓகே, எழுந்தவானமாக நீங்க என்னண்டு உடனடியாக ஒரு முடிவு எடுத்துருவீங்க. அது நன்மையா செய்ய போதா தீமையை செய்ய போதா உங்களுக்கு தெரியாது, அனுபவம் இல்லை என்றால். ஆகவே அந்த இடத்துல நீங்க என்ன செய்வீங்க? அப்ப உங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி உங்களோட கருத்துக்களை இந்த இடத்துல நீங்கள் சரி என்று சொல்றீங்களா? அனுபவம் இல்லை, தேவையில்லை, துணிச்சல் மட்டுமே இருந்தாங்க சரியான முடிவெடுக்கலாம் ஆரம் நானும் முடிவெடுப்பேன். இப்ப சாதனா ஒரு நல்ல பிள்ளையா கூடாத பிள்ளையாண்டா நான் இன்றைக்கு எனக்கு என்ன தோணுதோ அதை நான் சாதனை நல்ல பிள்ளைன்னு சொன்னா கூடாத பிள்ளைன்னு சொல்லலாம். ஆனா சாதனாவோட அவனோட பழக்கங்கள் பண்புகள் எல்லாத்தையும் அறிஞ்சு தந்து ஒரு இடத்துல என்னோட கூட்டி கழிச்சு எல்லாத்தையும் பார்க்க சாதனா நல்ல பிள்ளைன்னு சொல்றதுக்கு நான் ஒரு மதிப்பெண் ஒரு மார்க்ஸ் போட்டு வச்சிருப்பேன். அது ஒரு சின்ன விஷயம், நான் உங்களுக்கு உதாரணமா சொல்றேன். அதே போல எந்த ஒரு அனுபவம் சாதனா பற்றியே தெரியாத ஒரு ஆள்கிட்ட போய் சாதனா நல்ல பிள்ளை கூடாத பிள்ளையாண்டா சாதனா டக்குன்னு துணி முடிவு எடுக்கலாமோ? இல்ல, சாதனா பற்றி ஒரு அனுபவம் வேணும் எங்களுக்கு என்ன. ஆகவே நான் கேட்க என்னென்றால், இப்படி எந்த ஒரு அனுபவம் இல்லை என்றால் ஒரு ஆபத்தான நிலைமையில நிக்கிறீங்கள், அந்த இடத்துல உங்களால முடிவெடுக்க முடியுமா? உங்களோட துணிச்சல் முடிவெடுக்க நல்ல முடிவை தருமா? முடிவெடுக்கலாம், அது சாதகமான முடிவா இருக்குமா, நல்ல முடிவா இருக்குமா? நான் சொல்றேன் ஏன்னா நீங்க சொல்றீங்க ஒரு பெரிய டிசிஷன் கணக்கு மேல கேட்டோன்னே அவங்க நிக்கும், அவங்க இவங்க அனுபவம் இருந்தா கூட அவங்க யோசிக்க எல்லாம் மறந்து போயிடும். ஏன்னா அந்த பயத்தாலதான் மறந்து போயிடும். இப்ப நாங்க துணியை வச்சுக்கொண்டு
நான் யோசிக்கலாம், ஓ எனக்கு இது தெரியாது, ஆனா இப்படி கால்குலேட்டட் டிசிஷன் மேக் பண்ணி எங்களுக்கு ஒரு கெஸ் கூட செய்ய முடியும். ஆனா துணிவு இல்லாத ஆக்கள், அனுபவம் மற்றும் நம்பிக்கை ஆக்கள் வந்து அந்த கெஸ் கூட செய்ய மாட்டேன். ஏன்னா அவங்க வந்து அது பயத்தாலே வந்து நிக்கவே ஃப்ரீஸா அவங்க எல்லாம் மறந்து போய் அந்த அனுபவம் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டு. அனுபவங்கள் மறக்குமா சாதனா? எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. நீங்க அனுபவம், பயம் என்ற சொற்களை அடிக்கடி பயன்படுத்துறீங்க. அனுபவம் பயத்தால சரியான முடிவெடுக்க மாட்டேன். அனுபவம்ன்றது பயத்தை மட்டும்தான் தெரியுமா? இப்ப சில அனுபவங்கள் நல்ல துணிச்சலையும் தரும் தானே, இல்லையா? கடைசி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தார், அனுபவம் வந்து துணிச்சலை தரும். அனுபவம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா துணிச்சல் வரும் என்று அவர் சொல்லியிருந்தார். நீங்கள் அனுபவம் வந்து பயத்தை தரப்போதுன்ற மாதிரி சொல்றீங்க. இப்ப கர்ஷனா, நீங்கள் ஏதாவது இருக்கின்றதா உங்களுக்கு? உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எப்படி நீங்க மெஸ் அப் பண்ண போறீங்க? அந்த துணிச்சல் வேணும். அண்ட் அந்த எனக்கு தெரியாது எப்படி பயப்பட போறீங்க அந்த அனுபவத்துடன், அந்த எக்ஸ்பீரியன்ஸுடன். பிகாஸ் ஒரு உங்களுக்கு ஒரு விஷயம் லைக் நல்ல தெரியுமா, உங்களுக்கு ஒரு ரீசனுக்கு அதை பயப்படுறது ரீசன் இல்லை. ஸோ அதுதான் நான் சொல்றேன். உண்மையா? ஆனா சில இடங்கள்ல வந்து ஒரு மனிதர்களை புரிந்து கொள்றதுக்கு, அந்த மனிதர்களை புரிந்து கொண்டாதான் அவைய வழிநடத்த முடியும். அப்படியான இடத்துல வந்து ஆபத்துக்களை மதிப்பிடுறதுக்கு எல்லாம் தெரியறதுக்கு நிச்சயமாக அனுபவம் தேவை. ஒரு மனுஷனை பற்றி தெரியலைன்னா அவைய நாங்க வழிநடத்துறது சரியான கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஓமோ இல்லையோ கஷ்டம். அப்படியான இடங்கள்ல வந்து உண்மை ஆபத்துக்களை நாங்கள் மதிப்பிடுறதுக்கு எல்லாம் வந்து நிச்சயமாக அனுபவம் வேணும் எங்களுக்கு. சாதனா, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கின்றதா கர்ஷனாவிடம்? இல்ல. என்ன நீங்க அப்படி சொல்லி போட்டீங்க? அப்ப நீங்க துணிச்சலவுல முக்கியம் என்று வந்து நீங்கள் அவ்வளவு தூரம் நீங்க சொல்ல வேண்டும் என்ன துணிச்சலவுல முக்கியம் என்று சொல்லி. அவ அனுபவம் தான் முக்கியம், அனுபவம் துணிச்சல திரும்பாண்டா. நீங்கள் துணிச்சல் சொல்ல வேண்டும், திருப்பவும் திரும்ப சொல்ல வேண்டும் உங்களோட துணிவு எவ்வளவு தூரம் முக்கியம் என்று சொல்லி. நீங்க உங்களோட கேள்விகளை தொடுக்கலாம் கர்ஷனாவிடம். சாதனை தாமதித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் யோசித்து பார்க்கலாம். என்ன உண்மையாகவே அனுபவங்கள் துணிச்சலை தருது என்றால், துணிச்சல்கள் கூட வந்து அனுபவத்தை நாங்கள் துணிந்த ஒரு முடிவு எடுக்கல என்ன செய்யலாம்? துணிந்த ஒரு முடிவு எடுக்கல வந்து ஒரு காசு அரைக்கிறோம், அடுத்தது சரக்க போற இல்லை. துணிச்சல் கூட நாங்கள் துணிந்து எடுக்கிற முடிவுகள் கூட எங்களுக்கு அனுபவத்தை தரும் தானே. இப்போ இயல்பாகவே எல்லாரும் அனுபவத்தோட பிறந்துட போற இல்லை. நாங்கள் துணிந்த ஒரு முடிவுகள் எடுக்கல அதுகள் கூட எங்களுக்கு அனுபவத்தை தரும். இது இல்லாமல் அது இல்லை, அது இல்லாமல் இது இல்லைன்ற போல ஒன்றை நாங்கள் ஒரு படி நாங்கள் கலெடுத்து வைக்கல அதுல வர்ற அனுபவங்கள் வரும். அதே மாதிரி அனுபவங்கள் இருக்க துணிச்சலும் எங்களுக்கு வரும். ரெண்டுமே வந்து ஒன்று பின்னி பிணைஞ்சுதான் இருக்கிறது. உண்மையாகவே சொல்ல போனால் ஒரு முன்னோக்கி நகர்ற விஷயங்களுக்கு எல்லாமே துணிச்சல் வேணும். வெறும் அனுபவத்தை வச்சுக்கொண்டு முன்னோக்கி நகர இயலாது. ஆகவே நாங்கள் ஒரு விஷயங்களை முன்னெடுக்கிறோம்னா அதுக்கு துணிவு வேணும். துணிஞ்சு நின்றாதான் நாங்கள் காரியத்துல இறங்கலாம். அதே போல சரியான திசையில நகர்த்த வேணும். நாங்கள் முடிவெடுத்துட்டோம் போயிட்டோம்னா நாங்க போய்கொண்டிருக்க பாதை சரியா எங்களோட இலக்கு நோக்கிய பார்வை எங்களோட நடை பயணம் வந்து அங்க இலக்கு நோக்கி போக்குதா, எங்களோட விஷனை நோக்கி இருக்குதான்றதுக்கு அனுபவம் வந்து எங்களுக்கு இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. அப்ப தொடக்கத்துக்கு வந்து துணிச்சல் அவசியம். ஆனா நீடித்த சிறந்த தலைமைக்கு ஒரு தலைமைத்துவம் இல்லைன்னு செய்யலாம். அது சிறந்த தலைமையா இருக்க வேண்டும். அந்த விஷன் அடைகிறதுக்கு லாங் டேர்மா இருக்க வேண்டும். அந்த நீடித்த சிறந்த தலைமைக்கு வந்து உண்மையாகவே அனுபவம் முக்கியம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா கர்ஷனா சாதனா நீங்கள் உங்களோட கேள்விகளை தொடுக்கலாம். கர்ஷனாவோட மீது ஏதாவது கேள்விகள் இருக்கின்றதா? இல்ல. எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இலக்கு என்று சொல்லி திருவள்ளுவர் மிக அழகாகவே சொல்கின்றார். ஒரு விஷயத்தை நாங்கள் தொடங்கிக்கல அது சரி வருமா, என்னென்ன முயற்சிகள் அந்த முயற்சிகளை எடுக்க முதலே நாங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு ஆலோசிச்சு சரிவர எடுக்க வேண்டும். ஒரு காரியத்துல இறங்கினா பிறகு இது சரி வருமான்னு சொல்லி அது பிறகு நாங்கள் ஆலோசனைகள் செய்யக்கூடாது. அப்படியான விஷயங்கள் வந்து எங்களுக்கு சரியான முடிவை தராது. அது எண்ணுவோம் என்பது இலக்கு, எங்களுக்கு அது பின்னடைவைத்தான் தரும் என்று அழகாகவே சொல்லியிருக்கார். அதே போல என்ன இது ஔவையார் கூட என்ன சொல்லியிருக்கின்றார்?
ஆம், ஆம், அஹ், வ- ஔவையார்ண்டான திருவள்ளுவர்னா திருக்குறள் எங்களுடைய பழைய நூல்கள் எல்லாமே என்ன வந்து சொல்லுகிறது ஒரு விஷயத்தை நாங்கள் செய்யும் எண்ணி பொழுது துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. ஆமாம் அது திருவள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். அதில் ஔவையாரும் கூட அந்த அனுபவத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நான் அந்த அந்த ஸ்பாட்ல எனக்கு கொண்டு வர முடியாம போயிட்டது. ஒரு அனுபவம் வந்து சிறந்த துணிச்சல இந்த செயற்பாடு அனுபவம் வந்து சிறந்த துணிச்சல் செயற்பாடு என்று சொல்லப்பட்டும் இருக்குது. ஆகவே அந்த நாங்கள் முடிவெடுக்க முதல் வந்து சரியாக சிந்திக்க வேண்டும். இது சரி வருமா, எங்களுடைய தூர நோக்கு பார்வைகள் சரியாக இருக்க வேண்டும், இலக்கு நோக்கு அடைகிறோமா என்ற ஒரு தெளிவான சிந்தனையினூடாகத்தான் நாங்கள் முடிவுகளை எடுக்க வேண்டும். முடிவெடுத்த பிறகு இது சரி வருமா என்று யோசிக்க ஒரு நாளுமே எங்களுக்கு சரியான முடிவாக இருக்க போகிறதில்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. உண்மையே இதுவரும் வந்து இது பெரியவர்களுக்குரிய தலைப்பாக இருந்தாலும் கூட தங்களுக்கு முடிந்த வரையிலே இந்த வாதத்தை அழகாக கொண்டு வந்திருந்தார்கள் எங்களுடைய சிறுவர்கள். உங்களுக்கு இருவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதே பெரியவர்களாக இருந்தால் அவர்கள் பெரிய உதாரணங்கள் கொண்டு வந்திருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடியதாக இருந்திருக்கு. நீங்கள் சிறுவர்களாக இருந்த பொழுதும் இவ்வளவு விஷயங்களை நீங்க கொண்டு வந்து அலங்கரித்தது உண்மையாக அழகாக இருந்தது. உண்மையாகவே வந்து துணிச்சலும் அனுபவம் ரெண்டும் பின்னி பிணைஞ்ச ரெண்டும் இருந்தால் தான் எங்களுக்கு சரியான தலைமைத்துவத்தை கொன்ற முடியும். இது கொள்ளர் தெருவிலே ஊசி விற்க நான் முனைவது போல ஆகிவிடும். உண்மையாக சரியான ஒரு இதை சொல்லுவதற்கு சரியான ஒரு நபர் எங்களுக்கு கண் முன்னே இருக்கின்றார். வணக்கம் நடாமகன், அவரை முனைச்சு கொண்டு. இந்த தலைப்பு யாருடையது? தலைப்பு நான் தான் எடுத்தேன். நான் பிள்ளைகள் பெரியவை சிறியவை என்று இல்லாம அவை தங்களுக்குரிய விஷயத்தையும் கொண்டு வரட்டும் என்றுதான் நான் தலைப்பு எடுத்தேன். சரி, அது ஓகே, அது ஓகே. இளையவையிலிட்டு 2 பேர்கிட்டையும் ஒரு கேள்வி. ஒரு பிறந்த குழந்தை பிறக்குது இப்பதான், ஜஸ்ட் இல்ல born baby about a few months, like a 3 to 6 months. அந்த பிள்ளைக்கு அனுபவம் இருக்கா இல்லையா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா? இல்ல. ஒரு ஆள் இல்லைன்றீங்க. Well, there's experience in the womb, but otherwise no. திரும்பி சொல்லுங்க, இருக்குமா அனுபவம்? அந்த womb-ல இருக்கும் கொஞ்சம் அந்த movement, but otherwise no. அப்ப இருக்குன்னு சொல்றீங்க கொஞ்சம். கொஞ்சம் இருக்கு. சாதனை ஏன் இல்லை என்று உடனே சொன்னீங்க? என் அனுபவம் வந்து நீங்க கேட்கிற லைக் கொஸ்டின் பொறுத்து நீங்க எதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்கு சொல்றீங்க. அவங்க வந்து எப்படி வந்து ப்ரீதிங் அப்படி இருக்கு. ஆனா வந்து ஃபியூச்சர் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் அவங்க என்ன லைக் லேர்ன் பண்ண என்ன லைக் ரெஸ்பான்சிபிலிட்டி அவரை பத்தி அவங்க என்ன லைக் லேர்ன் பண்ணல. பசிச்சா அழுகுது, பால் குடிக்கணுமெண்டா வாயால செய்யுது, ஏதாவது ஒரு பொருளை கண்டா வாயில் எடுத்துக்கொண்டு வைக்குது. சரி, இது எல்லாமே தெரியலன்னு வைப்போம். சில நேரங்கள்ல சில தெரியாத ஆட்கள் வந்தா சில பேரை கண்டா சிரிக்கிறாங்க, சில பேரை கண்டா அழுகுறாங்க. ஹவ் சும்மா அவங்கள நான் டைவர்ட் பண்ணத்தான் இந்த கேள்வி கேட்டேன். குழந்தைகளுக்கு 5 அறிவு தான், பகுத்தறிவு இல்லைன்னு சொல்லித்தானே இருக்குது. இல்ல, பகுத்தறிவு இல்ல, அனுபவம் இருக்குதா. பகுத்தறிவு வேற, அது ஆராய்ச்சி செய்யறது, எது சரி பிள்ளை என்று தனக்குள்ள நியாயிக்கிறது. ஏதாவது மற்றது இன்னும் கொஞ்சம் மாசம் போக நடக்க தொடங்க கொண்டமே ஒரு பொருள் வேணுமெண்டா அடம் பிடிப்பாங்க, அழுதா கிடைக்கும். அப்புறம் நடக்க தொடங்கினோன்னா விழுந்து நிலத்துல படுத்தா தருவாங்க. ஆக்களுக்கு முன்னால போய் நிலத்துல படுத்தா ரோட்ல படுத்தா வாங்கி தருவாங்க. ஹவ் எப்படி யாரு துணிச்சலா? நான் அனுபவத்துக்குள்ள அறிவை கொண்டு வரேன். ஆனா துணிச்சல்ன்றது பயப்படாம நிக்கிறது அப்படி என்ற மாதிரி இல்லை. இப்போ உதாரணமா ஒரு பாம்பு வருது, பெரிய ஆக்கள் எல்லாம் ஓடிடுவாங்க, பிள்ளை அதை பிடிச்சு விளையாட பார்க்கும். என்ன அதான் சொன்ன அந்த துணிச்சல் கண்ட மூடி கொண்டு செய்யறது. Because it's like you walk into something blind because of அந்த அனுபவம் இல்ல. So அனுபவம் இல்லை. ஆனா ஓகே, நீங்க வூம்லேன்னு சொல்லி ஒரு கதை சொன்னீங்க, சில எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து
சைல்டு சைக்காலஜி. அது நீங்கள் நிறைய புக்ஸ் வாசிக்கல அல்லது ஏஐட்ட போய் கேள்வி கேட்டு லேர்ன் பண்ணிக்கல, யூ வில் கெட் மோர் நாலேஜ் அபவுட் இட். அது வேறு பெரிய சப்ஜெக்ட். ஆனாலும் சும்மா சொல்கிறேன், நான் சில விஷயங்கள் வந்து இட்ஸ் அம்மாவுக்குள்ளால அது வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது, கடத்தப்படுது. எங்களுக்கு தெரியாது, நாங்கள் சொல்லி கொடுக்கல. தே லேர்ன் தெம்செல்ஃப். சில விஷயங்கள் செய்தா ஒருக்கா செய்து பார்த்தா அது கிடைக்குதுன்னு தே கேரி ஆன் டூயிங் அன்டில் தே ரியலைஸ்ன்ற மாதிரி. எனிவே, அதுக்கும் உங்களோட இன்றைய தலைப்புக்கும் சம்பந்தம் இல்லை. ஜஸ்ட் போன்ட்டு உங்களை கொஞ்சம் தூண்டி விடுறதுக்காக கேட்டுனான். மற்றபடி சிறப்பாக இருந்தது. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஏஜில் இருக்கக்கூடிய நாலேஜை வச்சு அல்லது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு வடிவாக்க ஆயிடுச்சு. நீங்கள் 2 பேருக்குமே பாராட்டுகள். ஆனால் இது வந்து ஒரு லொஜிக்கான டாபிக். இது ஒரு நான் லொஜிக். இவே தங்களுக்குள்ள வந்து எதிரும் புதிருமா கேள்விகள் கொண்டு எதிர்பார்த்தான். எதிர்பார்த்த அளவுக்கு அவை கேள்விகள் வராதபடியா அவ்வளவு சுவாரஸ்யம் இருந்தது எனக்கு தெரியல. பாப்போம், அவைக்கு அனுபவம் எனக்கு காணன்றது எனக்கு தெரியல. நீங்க 2 பேரும் ஒரு டாபிக் அடுத்த முறை நீங்க கதைக்கல நீங்களா கிரியேட் பண்ணுவீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட ஸ்கூல், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இந்திய கரண்ட் அஃபேர்ஸ்ல நடக்கிற நியூஸ், இதெல்லாம் வச்சு நீங்கள் கொண்டு வரலாம். ஒரு சின்ன தகவல் சொல்றேன். ஏஜ் 16 to 24 years ஆன இங்கிலாந்து born children are fleeing away, thousands of thousands. இதுதான் இந்த மண்டே டியூஸ்டே வந்து இந்த வீக்கெண்ட் மெயின் நியூஸ். They don't have proper education with experience கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ட்ரைனிங் கிடையாது. ஸோ இப்போ வந்து உங்களோட கிராஜுவேஷன், லைக் கிராஜுவேஷன் இல்லை, உங்களோட டிகிரி வந்து இட்ஸ் வேர்த்லெஸ். நீங்கள் எடுக்கிற டிகிரி வந்து இப்போ வேர்த்தாக பார்க்கறது இல்லை. வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் டிகிரி இஸ் நத்திங். அப்போ நிறைய பேருக்கு இல்லை. 57% ஆஃப் த யங் கிராஜுவேட்ஸ் லாஸ்ட் 1.5 yearsல ஒரு வேலைக்குமே போக இல்லையாம். இங்கிலாந்துல ஒரு வேலைக்குமே போக இல்லை. They are seeking government money and parents support and staying at home. கவர்மெண்ட் பார்லிமெண்ட்ல பெருசா கதைச்சாங்க. நீங்க இல்லை, உங்களுக்கு பிறகு 16 to 18+ ஆன யங்ஸ்டர்ஸ், கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், they never sleep in the nights. What are they doing? என்ன செய்யணும் நினைக்கிறீங்க? இது இந்த இங்கிலாந்து கரண்ட் டாபிக் நீங்க கேள்விப்பட்டீங்க? உங்களோட அண்ணா அக்காவியல் இரவுல நித்திர கொள்ளினம் இல்ல ரூம்ல என்ன செய்யணும்? They are scrolling their mobile. மொபைல ஸ்க்ரோல் பண்ணினோம். கொஞ்சம் பேர் கேம்ஸ் விளையாடினோம். நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவுக்குள்ள மிங்கல் பண்ணினோம். They never sleep. அடுத்த நாள் விடிய படிக்க மனம் இல்லை, ட்ரைனிங்கு போக விருப்பம் இல்லை, வேலை தேடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பகல் முழுக்க சுற்றி தெரிஞ்சிட்டு பிறகு இரவு வந்து அல்லது படுத்து மத்தியானம் விளம்பிட்டு லேட் நைட்டாக இருந்து இது இன்றைக்கு அஃபெக்டட் ஆகியிருக்குது இந்த வேர்ல்டில். மற்ற சோஷியல் மீடியா பேண்டை பற்றி நீங்கள் டாபிக் எடுக்கலாம். அண்டர் 16s வந்து கம்பல்சரி பேன் ஃபார் சோஷியல் மீடியா இது சரியா பிள்ளையா? போன வீக் இங்கே 40 மற்ற யங்ஸ்டர்ஸ் எடுத்த தலைப்பு வந்து வாட்டர், தண்ணி வந்து காசுக்கு விற்கிறது சரியா பிள்ளையா? Is it not a fundamental rights for human? அதுல எண்டில் எடுக்கிறாங்க. காத்து ஏரே விற்க போறாங்க. பியூரிஃபைடு ஏர் வந்து சிலிண்டர்ல நீங்க வாங்கி மூக்குல போட்டு தான் பிரீத் பண்ண போறீங்க. இன்னைக்கு வேர்ல்டு அப்படி போகுது. அது மாதிரி இந்த டெக்னாலஜி வேர்ல்டுல ஏஐயுடைய எங்களை தாக்குறது, அஃபெக்ஷன்ஸ், இதெல்லாம் மாதிரியான டாபிக்ஸ் நீங்க உங்களோட ஸ்கூல்ல, செகண்டரி ஸ்கூல்ல டிபேட்ஸ் நடக்கிற இல்லையா? சோஷியல் சயின்ஸ் உங்களுக்கு இன்டர் கிளாஸ் டிபேட், வித்தின் அ கிளாஸ் இன்டர் ஸ்கூல் டிபேட்ஸ்ல நீங்க பங்கு பெற்ற இல்லையா? இங்கிலீஷ்ல எல்லாரும் மௌனமா இருக்கீங்க. ரொம்ப போரிங் அடிக்குதா?
sometimes இங்கிலீஷ்ல இருக்கும் and alright. இருக்குதானே? நீங்க எல்லாம் பங்கு பெற்ற நீங்களா போய் இருந்து பாக்குற நீங்களா? Are you participating or just go and there viewing அல்லது அவரோட போய் ஆடிஷன்ல இருக்கிறீங்களா? ஆடியன்ஸ்ல It's compulsory. It's like a அப்ப அங்க எடுக்கிற டாபிக்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து தமிழ்ல கையாளலாம், ஈஸியா இருக்கும் உங்க 2 பேருக்கும் உங்களோட ஏஜ்ல கதைக்கிறதுக்கு. அப்ப நீங்க கணேசன் ஆண்டிக்கு நீங்க கொடுக்கலாம், நீங்க டாபிக்கை கொடுங்க, இதுதான் இப்படி டாபிக் எடுங்க, இப்படி அப்ப நீங்க ஈஸியா கதைப்பீங்களே எல்லாம் வந்து. சரி, இருந்தாலும் கட்டிக்கார 2 பேருக்கும் வாழ்த்துக்கள், சிவகணேசனுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. வணக்கம். எங்களுடைய இயக்குனர் திரு நடாமோகன் அவர்கள் இணைந்திருந்தார்கள். இந்த தளத்தினை எங்களுக்கு தந்து வளர்ந்து கொண்டிருக்கின்ற FATV இயக்குனர் திரு நடாமோகன் அவருக்கும் குடும்பத்தினருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் பிரதம ஒரு தலைப்பினூடாக உங்களை அனைவரையும் சந்தித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. அதுவரை உங்களுடைய இளம் பேச்சாளர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இதுவரை நேரம் எங்களுடைய இந்த எதிர்முதிர நிகழ்ச்சியை பார்த்து கிடைத்துக் கொண்டிருந்த எங்களுடைய உறவுகளுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய ஊக்குவிப்புகள் எங்களுடைய குழந்தைகளுக்கு மிக மிக முக்கியமானது ஒன்றாக இருக்கின்றது. ஆரம்பத்தில் இருந்ததை விட இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய கேள்விகளை முன்வைத்து பதில்களை சொல்ற அளவுக்கு கொஞ்சம் வளர்ந்திருக்கின்றார்கள் என்பது நான் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றேன். அதே போல நீங்கள் பெரியவர்கள் பொறுமையாக இதை பார்த்துக்கின்றிருந்து அவர்களுக்குரிய சப்போர்ட்டை நீங்க தந்து உதவ வேணும் என்று சொல்லி என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக உங்கள் முன் வைத்துக் கொண்டு அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் ஒரு விஷயம் சொல்லலாமா? நன்றி வாய்ப்பு தந்ததுக்கு. நானும் இதை கேட்டுட்டு இருந்தேன். நான் நல்ல சுவாரஸ்யமா போனது. அதுவும் முதலாவது சின்ன வயசுல இப்படி ஆராய்ஞ்சு அவங்களோட பாயிண்ட்ஸ் சொன்னது அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, பெருமையாவும் இருக்கு. அடுத்த தலைமுறையினர் இப்படி தமிழ்ல அவைய இந்த முயற்சியை செய்யணும்ட்டு. இந்த துணிவா இல்லையா இல்ல அனுபவம்ன்றதுக்கு இன்னொரு கருத்து நான் சொல்ல விரும்புறேன். நான் முதல் தலையிட விரும்பல அவங்க இதண்டும் போது. ஆனா இன்னொன்று நான் பாக்குறது எப்படின்னா, துணிவு கார்ண்ட என்ஜின் மாதிரி, அனுபவம் கார்ண்ட ஸ்டேரிங் மாதிரி. இப்ப கார் முன்னோக்கி போகணும்டா, நீங்களும் சொன்ன மாதிரி கார் முன்னோக்கி போகணும்டா என்ஜின் தான் முக்கியம். எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிறது துணிவு என்று நினைக்கிறேன். ஆனா அதை முன்னோக்கி நகர்த்தி கொண்டு போகும்போது அனுபவம் தான் ஒரு சிறந்த என்ன ஒரு தீர்வுகளை எடுக்கிறதுக்கு உதவியா இருக்கு. இப்ப தீர்வு எடுக்கல இப்பத்திய காலகட்டத்துல தனி மனிதரா ஒருத்தர் எடுக்க முடியாது தீர்வை. என்னத்துக்குண்டா இல்லையா அது டிக்டேட்டர்ஷிப்பா போயிடும் இல்லையா, சர்வாதிகாரம். சோ அதால எப்பயுமே கலந்து ஆலோசிச்சுதான் அந்த முடிவு எடுக்கும் போது அனுபவம் பலர்கிட்ட இருந்து வரும். ஆனா அந்த துணிவு ஏன் தேவை என்று சொன்னா இன்னொரு காரணம் நான் நினைக்கிறேன், அந்த துணிவு அந்த எடுத்த முடிவால வரக்கூடிய கான்சிக்வன்சஸ், அதாவது விளைவுகளை நல்லதா இருக்கட்டும் இல்ல முக்கியமா கெட்டதா இருக்கும் போது அதை எதிர்கொள்றதுக்கோ அந்த பொறுப்பை ஏற்கிறதுக்கு அந்த தலைவரா இருக்கிறவர் தான் தாக்கப்படுவார் இல்லையா. அதுக்கு அதை தாங்கிறதுக்கும் அந்த துணிவு தேவை. அதால துணிவும் அனுபவமும் அந்த கைகோத்து போகணும் என்றாலும் ஒரு படி துணிவுக்கு தான் மேலிடம் நான் கொடுப்பேன் என்று சொல்லுவேன். மற்றும்படி பாராட்டுகள், நன்றி, சிறப்பா நடந்தது இந்த நிகழ்ச்சி. அறிமுகத்தை நீங்க தந்திருக்கலாம் நான் நினைச்சேன். மன்னிச்சு கொள்ளுங்க, எனது பேர் தாட்சாயினி. நான் முதல் அந்த புத்தக வெளியீடுல இருந்தேன். நான் அப்படி இருந்து தொடர்ந்து இருந்து கேட்டுட்டு இருந்தேன். மிக்க நன்றி, மிக்க நன்றி. உங்களை மதிப்பையான சப்போர்ட் நிச்சயமாக எங்க பிள்ளைகளுக்கு தேவை. இப்ப நாங்க ஆரம்பத்துல ஊர்ல பிறந்து வளர்ந்தபடியா எங்களுக்கு தமிழ் இலகுவாக வந்தவிட எங்கட பிள்ளைகள் தமிழ வாயிலிருந்து வெளியில வர்றது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு துணியில தான் சேருது. அப்படி இருக்கிற பிள்ளைகளை நாங்க தட்டி கொடுக்கறது இப்ப எங்கட பிள்ளைகள் இல்லாம நாங்க காண்ற எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு சப்போர்ட்டை கொடுத்துட்டா நிச்சயமாக எங்களுக்கு நாங்கள் அந்த திரும்பி கேட்கல நாங்கள் சப்போர்ட் பண்ண பிள்ளை இந்த பிள்ளைன்னு சொல்லிக்க அந்த பிள்ளைன்ற வளர்ச்சியில எங்களுக்கு அங்கேயும் ஒரு பக்கத்துல சின்ன ஒரு பங்கு இருக்குன்றது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. மீண்டும் இணைந்து கொள்ளுங்க. எங்களுடைய குழந்தைகளை வாழ்த்துறதுக்கு மிக்க நன்றி. இணைந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி தாட்சாயினி. அவர் இந்த முதல் புத்தக வெளியீடு செய்தவருடைய மகள். அவர் சுவிஸ்ல பிறந்து டென்மார்க்ல வாழ்றாரு. இப்போ டென்மார்க்ல இருக்கிறீங்க, சுவிஸ்க்கு வந்துட்டீங்களா? டென்மார்க்ல தான் இருக்கிறீங்க. ஓகே, போல இல்லை எங்களுடைய கதை. சுவிஸ்ல பிறந்தவர். உங்களுடைய தமிழ் மிக அழகாக இருக்கிறது. நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள் தாட்சாயினி, நல்லா இருந்தது. நன்றி.
நன்றி நன்றி அங்கிள், நன்றி நன்றி, ஆமாம் வணக்கம். ஆமாம் சிறப்பு அனைவருக்கும் சிறப்பு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி.